உலக மக்கள் அனைவருக்கும் வேல்ஸ் அகாடமி ட்ரஸ்ட் சேனல் மூலம் பணிவான வணக்கங்கள். வாழ்வில் அனைவற்றும் பெறுவதற்கு நாம் கூறுவதை கேளுங்கள் என்று பொதுவான அட்வைஸ் கூறுவதற்கு உருவாக்கப்பட்ட சேனல் அல்ல இது. அனைத்தும் நமக்காக உலகம் உருவான போதே கடவுளால் நமக்காக கொடுக்கப்பட்டதை நாம் பெற தவறவிட்டதை எப்படி பெற்று அதை தொடர்ந்து அனுபவிக்க நடைமுறையில் என்னென்ன செய்ய வேண்டும், பரிகாரம் மூலமாக அடைய முடியாது என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் நாம் நம்மை உருவாக்கிய கடவுளிடம் எப்படி உறவாடி அவரின் கருணையால் பெற, அதுவும் நம்மால் மட்டும்தான் முடியும் என்பதை மிகவும் எளிமையாகவும் உறுதியாகவும் சுயநலம் இல்லாமலும் மேலும் உண்மையாகவும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தினால் மட்டும் போதும் வாழ்க்கை இனிமையாக மாறும். டாக்டர் விஜய நம்பியார் அவர்களின் 23 வருட அனுபவத்தில் அவர்கள் கூறிய நடைமுறையை உண்மைகளை நான் கேட்டு அனுபவித்ததை உலக மக்களுக்கும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தி பயனடையுங்கள். கடவுளுக்கு நன்றி, நன்றி, நன்றி. குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமியில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். என் பேர் விஜய நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். ராத்திரி ஒரு அரை மணி நேரம் 9லேருந்து 9:30 வரைக்கும் பேசுகிறோம், பிரார்த்தனை பண்ணுறோம். அப்புறம் நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள், 5லேருந்து 7 மணி வரைக்கும் நிச்சயமாக நிறைய கேள்வி பதிலும் நிறைய விஷயம், நிறைய அனுபவங்களும் எல்லாம் கேட்பீர்கள். பெரிய பெரிய விஷயங்கள் அங்கே நடக்கும். நிச்சயமாக அதற்காக நேரத்தை புக் பண்ணி வச்சுங்க. 5 to 7 விட்டுறாதீங்க, ஓகேங்களா? அப்புறம் இன்றைக்கி முக்கியமாக சொல்ல வேண்டியது, இந்த பாதுகாப்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் போலீஸ் பாதுகாப்பு எடுத்துப்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? போலீஸ் பாதுகாப்பு, இராணுவ பாதுகாப்பு, இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதை விட பயங்கரமான பாதுகாப்புங்க கடவுள் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு எப்படிப்பட்டதுன்னே உங்களுக்கு தெரியாது. நிறைய பாதுகாப்பு. உங்களுக்கு தலைக்கு ஹெல்மெட் மாதிரி கொடுத்துருக்காரு, ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கிறாரு. உங்கள் பாடிக்கே ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கிறாரு. இந்த என்ன சொல்லுவாங்க, கவச அணிவீங்களா, அந்த மாதிரி கவச அணியை கொடுத்துருக்கிறாரு. கையில் ஒரு கத்தியை கொடுத்துருக்கிறாரு, கையில் ஒரு கேடையும் கொடுத்துருக்கிறாரு. எல்லாமே கொடுத்துருக்கிறாரு உங்களுக்கு. உங்களுக்கு எல்லாமே இருக்குது. அது தெரியணும் ஃபஸ்ட்டு. இதை கந்த சஷ்டி கவசம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுவாங்க பாருங்கள். எதனா ஒன்று புரிஞ்சா சொல்கிறாங்க, அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதான் பிள்ளையானவரோட பாதுகாப்பு. பிள்ளையானவரோட பாதுகாப்பு என்னன்னு அதெல்லாம் தெரியாது உங்களுக்கு. அது உணர்ந்தா தானே, தெரிந்தாதால்தே. மந்திரம் சொல்லினா பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதை உணர வேண்டும். அதை நீங்கள் அதெல்லாம் அப்படிலாம் மந்திரம்லாம் சொல்ல வேண்டாம். நீங்கள் மனசில் உணர்ந்தால் போதும். தினமும் காலையில் எழுந்துக்கும் போது, அப்பா எனக்கு பெரிய பாதுகாப்பு இருக்குது, அதை நீங்கள் சொல்லணும். அது எப்போ வரும் தெரியுமா? அந்த பாதுகாப்பு எல்லாருக்கெல்லாம் வராது. சும்மா அந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பாதுகாப்பு வராது. ரேடியோவில் அதை போட்டு, டேப்பில் அதை போட்டுட்டு சும்மா அப்படியே கேட்டு இருந்தாலும் பாதுகாப்பு வராது. நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க. காலங்கத்தால் அதை கத்த விட்டுட்டு அப்படியே இருக்கிற வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் பாதுகாப்பு வராது. உங்கள் சிந்தனையில் பாதுகாப்பு வரணும். உங்கள் சிந்தனையில் தான் பாதுகாப்பு. சிந்தனையை பாதுகாப்பின் சிந்தனையை செய்ய வேண்டும். எவ்வளோ பாதுகாப்பு அவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தெரியணும். அதுக்கு நன்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு உங்கள் உள்ளத்தில் நன்றி சொல்லணும். காலையில் எழுந்துக்கும் போதே, அப்பா என்ன மாதிரி பாதுகாப்பு கொடுத்துருக்கிறீங்க, நேற்றெல்லாம் எப்படி பாதுகாத்து நடத்துனீங்க. எவ்வளோ பேர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க சின்ன வயசுலையெல்லாம். அப்படிலாம் பண்ணாமல் வச்சுருக்கீங்களே, பாதுகாத்து வச்சுருக்கீங்களே என்ன, அதுக்கு நன்றி சொல்லுங்கள். முதல்ல எவ்வளோ பேர் நன்றி சொல்லுவோம்? காலையில் எழுந்த உடனே நன்றி சொல்லியிருக்கீங்களா? சொல்ல மாட்டோமே நம்ம தான். ஏன்னா காலையில் எழுந்த உடனே கடன் தானே ஞாபகம் இருக்கும், இல்லை பிரச்சனைகள் தானே ஞாபகம் இருக்கும், இல்லை பாதுகாப்பு ஞாபகம் இருக்குமா? இதெல்லாம் ஞாபகப்படுத்துறதே கிடையாது. நம்ம தான் கடமையை முடிச்சிடுவோமே. ஏதோ காலையில் எழுந்த உடனே அப்படியே போய் அதெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துடலாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுல்ல, கடமை முடிஞ்சிச்சுல்ல. நம்ம நன்றி சொல்கிறதே கிடையாது. எழுந்த உடனே நன்றி சொல்லலாங்க. எழுந்த உடனே, அப்பா கடவுளே
நேற்று வரைக்கும் நடத்தின இன்றைக்கும் பாதுகாப்பாக வச்சுருக்கிறேன். உன் பாதுகாப்புக்கு நன்றி, பாதுகாப்புக்கு நன்றி. அதை விட பெரிய பாதுகாப்பு நமக்கு இப்போ என்ன தெரியுமா? இந்த மைண்ட் ரெனியூவல் வந்து கடவுளை தெரிஞ்சு க்ளோஸாக முன்னாடி போகும்போது பெரிய பாதுகாப்பு நம்ம தலைக்கு ஒரு கவசம் கொடுத்துருக்கிறார். தலைக்கு ஹெல்மெட் மாதிரி கொடுத்துருக்காரு பாருங்கள். கெட்ட சக்தி எந்த விஷயமும் வந்து சொல்லாமல், எந்த விஷயம் கேட்க விடாமல், கெட்ட சக்தியின் வார்த்தையை தவிர்த்து அவனை அடித்து நொறுக்கி அவனை கீழே போட்டு அவன் பேச விடாமல் பண்ணி நம்ம தலையை வந்து பாதுகாப்பு ஹெல்மெட் ஒன்று கொடுக்குறாரு. நீங்கள் அந்த ஹெல்மெட் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், அவன் பேச்சே கேட்காது. போடாடி சொல்லணும். ஏன் சொன்னான், இந்த மாதிரி இருக்க உனக்கு பிரச்சனை இருக்குது, போ நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன், கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லணும். அந்த பாதுகாப்பு கொடுத்துருக்காரு பாருங்கள். அந்த பாதுகாப்பு தான் பெரிய பாதுகாப்பு. என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த பெரிய பாதுகாப்பு அதுதான். எது வந்தாலும் உடனே சொல்லார், போய் வேலையை பார்க்க சொல்லு, இவ்வளோ நாள் நடத்தினேன்ல, இனிமேல் நடத்துவேன், நான் எப்படி பாதுகாத்தேன். அதே மாதிரி இந்த பழசை ஞாபகப்படுத்தணும். எப்போவுமே நான் எல்லாம் பழசெல்லாம் ஞாபகப்படுத்திப்பேன். அப்பப்போ ஞாபகப்படுத்தி நன்றி சொல்லணும். கார் ஆக்சிடெண்ட்லாம் என்ன மாதிரி பாதுகாப்பு கொடுத்தேன்னு கேட்டார். என்ன மாதிரி பாதுகாப்பு? டயரு பர்ஸ்ட் ஆகி எகிருது, 100 ஸ்பீடில் போகும்போது டயரு பர்ஸ்ட் ஆகி வண்டி எகிருது. எவனா தப்பிச்சிருக்கிறான்னு கேளுங்க உலகத்தில். அது ஜம்ப் ஆகி பார்க்குள்ளே போகுது. அது யாருன்னா எங்கே நடந்திருக்கா கேளுங்க. அப்புறம் பார்த்தா 3 டயர் பர்ஸ்ட், 3 டயரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் ஈவினிங். இது எங்கன்னா நடந்திருக்கா கேளுங்க. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அங்கெல்லாம் நான் பாதுகாப்பை பார்த்தேன். அவருடைய பாதுகாப்பு, பயங்கரமான பாதுகாப்பு. அங்கே பயங்கரமான அவருடைய கரம் வந்து அப்படியே பாதுகாக்கிறத நான் பார்த்தேன். அது மாதிரி ஆக்சிடெண்ட்ஸ் எவ்வளோ நம்ம கேட்குறோம், கேள்விப்படுறோம். காரில் போனாங்க ஆக்சிடெண்ட். இப்போ கூட ஒரு அம்மா பிவிசி மெட்டால் எங்கிட்ட சொன்னாங்க, ஐயோ எங்களுக்கு தெரிஞ்ச குடும்பம் அப்படியே நாசமாச்சு. வருத்தமாக இருக்குது கேட்குறதுக்கு. ஆனால் ஒரு சைடில் என்ன ஆகும் தெரியுமா, அது கேட்கும்போது வருத்தமாக இருக்குது. இன்னொரு சைடில் கோவம் வரும். ஏன் தான் இவனுங்க இப்படி இருக்காங்களோ, ஏன் தான் இந்த ஆக்சிடெண்ட் பெருமை பேசிகிட்டு இருக்காங்களோ. இங்கே பாருங்கள், நீங்கள் வேணா பாருங்கள், நிறைய இடத்துல உட்காந்துட்டு பேசுவாங்க. அப்புறம் என்னாச்சு, அந்த கார் வந்து லாரி வந்து இடிச்சுதா, ஒரே பேன்னு வாயை பொழந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பாங்க கதையை. அது கேட்கவே கூடாது. அது கெட்ட சக்தியோட பயங்கரமான வேலை பாருங்கள். அதே மாதிரி பாருங்கள், இந்த பேப்பர்லலாம் ஏன்னா ஆக்சிடெண்ட் ஆச்சு, ஏன்னா பெரிய நஷ்டம் வந்துச்சுன்னா அப்படியே விளக்கிட்டு இருப்பாங்க. அதை உட்காந்து கேட்டுட்ருப்பாங்க இல்லையா. அங்கே பாம்பு வச்சாங்க, இவ்வளோ பேர் செத்தாங்க, அது அப்படியே வாயை பொழந்துன்னு கேட்டுட்ருப்பான். காலங்காத்தால் நியூஸ் டிவி திறந்த உடனே இருக்கும், எப்படி செத்தாங்க, எப்படி வெடிச்சுது, அதை பேன்னு பார்த்துட்டு உட்காருது. கெட்ட சக்தியோட அவ்வளோ வேவ்ஸ் அப்படியே உள்ளே போகும் தலைக்குள்ளே, அவ்வளோ உள்ளே போகும். தேவையான்னு கேட்குறேன். நம்ம எதுக்குங்க அதெல்லாம் எடுத்துக்கணும்? எங்கேயோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்து சரி ஓகே என்ன நடந்தது அப்படின்னு கேட்டு விட்டுருணும், அவ்வளோதான். அந்த டீட்டெயிலாக ஒரு வாரத்துக்கு அதுதான். அவர் எப்படி செத்தார், அந்த ரத்தம் எப்படி தெரிச்சுது, அவன் எப்படி வேதனையாக அழுதான், அவன் என்னெல்லாம் சொன்னான், கடைசியாக என்ன நடந்தது, இந்த மாதிரி பல கதைகள் வரும் வாரத்துக்கு. இதுதான் உலக ஸ்டைல் பாருங்கள். இதில் மூழ்கி அந்த கெட்ட சக்தியை ரசிக்கிறது, அதெல்லாம் கெட்ட சக்தியை ரசிப்பது. இந்த மாதிரி நியூஸு, இந்த மாதிரி வேண்டாத விஷயங்கள்லாம் ரொம்ப தலையை போடாதீங்க. கேட்டிங்கன்னா விட்டிங்களான்னு போயிட்டே இருக்கணும். அப்படி நடந்ததா, அப்படியா, சரி போயிட்டே இருக்கணும். நம்ம அதை வச்சு ஒரு வாரம் ஓட்டிடுவோமே. டிவி திறந்தா அதை வச்சு பார்த்துட்டு இருக்கிறது, யாருன்னா ஒருத்தர் செத்தா அவனை பற்றி 1 மணி நேரம் பேசுறது, அது எப்படி செத்தானும், ஆக்சிடெண்ட் என்ன ஆச்சுன்னு சொல்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் கெட்ட சக்தியோட கிரியைகள். இந்த கெட்ட சக்தியின் கிரியைகளை பாராட்டாமல் இருங்கள். இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்குறது சொல்லுங்கள்? நம்ம பாட்டுக்கு சாமி கும்பிட்டு வந்துடுறோம். இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்களா யாருன்னா? அது எவ்வளோ பெரிய எஃபெக்ட்னு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் கேட்டு உள்ளே எடுத்து நிரப்பி உங்களுக்கு என்ன கிடைக்குது? நெகட்டிவ் நிரம்புது. தலை ஃபுல்லாக நெகட்டிவ் நிரம்புது. டிவி திறந்தா அதுதான், பேப்பரை படித்தா அதுதான் இல்லையா. இப்போது இது ஆண்ட்ராய்டு ஃபோன் எடுத்து திறந்து பார்த்தா அதுதான்.
நிறைய விஷயங்கள் அது மாதிரி கெட்ட விஷயங்கள், அது மோசமான விஷயங்கள் அதெல்லாம் நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, அதை தான் பார்க்குறோம். அதை அவாய்ட் பண்ணுங்கள். அது ஒரு ஈவில் பவர். அது அந்த பவர் உங்களை ஆட்கொள்ளும், உங்களுக்கு பிரச்சனையை தரும் உள்ள நுழைஞ்சு. அதெல்லாம் கேட்குறதையும் விடுங்க. எப்பொழுதுமே நன்மையை கேளுங்கள், தெளிவாக இருங்கள். அதனால் பாதுகாப்பு கொடுப்பவர் கடவுள் எப்பொழுது நினைத்து கொள்ளுங்கள். பாதுகாப்பு இல்லாதவர்கள் தான் பாடுபடுகிறார்கள். கடவுளின் பாதுகாப்பு இல்லாதவர்கள் பாடுபடுகிறார்கள். அவங்க எல்லை எப்போ பாரு நமக்கு ஷாக் பாருங்கள். காலையிலேருந்து பொக்கு பொக்கு பொக்குன்னு ஷாக் அடிக்கிற நிறைய விஷயங்கள் வரும். வெறும் ஆக்சிடென்ட் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் ஆக்சிடென்ட் மாதிரி தான் தலைக்கு வந்து அடிக்கும், டப்பு டப்புன்னு அடிக்கும். அதெல்லாம் அப்படியே ஷாக் அப்சர்பன்ட் இல்லாண்டு அப்படியே எடுக்கிறது. ஷாக் அப்சர்பன்ட் வேணும் நமக்கு. கடவுள் தான் நமக்கு ஷாக் அப்சர்பன்ட். என்ன வந்தாலும், என்ன செய்தி வந்தாலும் சிரிக்கும் மனம் வேண்டும். என்ன செய்தி வந்தாலும் தளராத மனம் வேண்டும். என்ன செய்தி வந்தாலும் தாங்குகிற சக்தி வேண்டும். இது கடவுள்கிட்ட கேட்கணும். எல்லாம் வேணும்னா நிச்சயமாக மைண்ட் ரினியூவலை தொடர்ந்து கேட்கணும். கடவுளோட சக்திக்குள்ளே இருக்கணும். கடவுளுடைய பலம் உங்களை ஆக்கிரமிக்க வேண்டும். இதெல்லாம் ஆயிடுச்சுன்னா இந்த பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக அதுக்கு பாதுகாப்பு உங்களுக்கு தேவை. இதை பற்றி ஃபர்தராக நிறைய விஷயம் சொல்லுவோம். ஆனால் நாளை நிச்சயமாக மறக்காதீர்கள். 5லிருந்து 7 மறக்கவே கூடாது. நிறைய பேரை கைட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி யாருக்கும் எதையும் சொல்லாதீங்க, நன்மை மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு நன்மை கிடைக்கும், பண கஷ்டம்லாம் தீரும், உங்களுக்கு பிரச்சனை தீரும், நோய் தீரும், எல்லா பிரச்சனைகளும் உங்களிடம் வராது. இதுக்கு ஒரு வழி இருக்குது, இங்கே வந்து கேளுங்க. ஒரு 6 மாதம் ட்ரைனிங் இருக்குது. ஒரு நாள் கிடையாது. வந்து இன்றைக்கி ஒரு நாள் அவர் சொல்கிறத கேட்டிங்கன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படிலாம் சொல்கிறாதீங்க. 6 மாதம் தொடர்ந்து கேட்கணும்னு முதல்லையே சொல்லிவிடுங்க. அது மட்டும்தான் ஸ்ட்ராங்காக சொல்லணும். மற்றபடி ரூல்ஸ் ரெகுலேஷன் நம்மளோட ரூல்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் நம்ம கொடுக்குற ரூல்ஸ் கிடையாது, கடவுள் கொடுக்குற ரூல்ஸ். தானாக அவருக்கு தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி கொடுக்கணும், என்ன பண்ணணும், எப்படி சரி பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அவர்கிட்ட விட்டுருங்க, நீங்கள் சொல்லாதீங்க. நிச்சயமாக இந்த பாதுகாப்புக்காக நிச்சயமாக இதை தொடர்ந்து கேளுங்கள். நிச்சயமாக அவருடைய கடவுளுடைய பாதுகாப்பு உங்களை முழுவதுமாக மூடிக்கொள்ளும். தலை முதல் கால் வரை உங்களை பாதுகாப்பும், எல்லா விதத்திலும் பாதுகாக்கும், சிந்தனையிலும் பாதுகாக்கும். அதனால் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். நம்ம எப்போ சொல்கிற ஒரு டிஸ்க்ளைமர் இருக்குது. நம்ம எந்த மதத்தையும் கீழே போடலை, யாரையும் வேதனைப்படுத்தலை. ஆனால் எல்லா மதங்களும் சொல்லுகிற கடவுளை உயர்த்தி காட்டுகிறோம், அவருடைய எல்லா செயல்களையும் உயர்த்தி காட்டுகிறோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து கேளுங்கள். டாக்டர் விஜய நம்பியார் அவர்கள் கூறிய உண்மைகளை கேட்டதற்கு நன்றி. அதை நீங்கள் அனுபவித்து பயன்படுத்தி மற்றவர்களிடம் கூறுங்கள். கடவுளுக்கு நன்றி, பிள்ளையானவருக்கு நன்றி, உயிரானவருக்கு நன்றி, நன்றி, நன்றி.